வணக்கம், வெல்கம் டு சுபாஸ் நெஸ்ட். இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான ரெசிபி இது. இதுக்கு தேவையான பொடி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு வெறும் கடாயில் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா மிளகு பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. மழை டைமில் நம்மளுக்கு சூடான சாதத்தில் இந்த குழம்பு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து அதையும் வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். கருக்கிராமல் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். பச்சையாகவும் எடுத்து நீங்கள் வதக்கி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கருவேப்பிலை நல்லா நிழல் காய்ச்சலாக காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை எல்லாருமே ஒதுக்கி வைப்போம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி குழம்பா செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அரைச்சோம் அப்படின்னா நல்லா பொடியாக வரும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா ஃபைன் பவுடராக ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம இன்னொரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் நான் எடுத்து அரைச்சிக்க போகிறேன். தேங்காய் ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது உரப்பாக இருக்குன்னு சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு ஒரு டேஸ்ட்டுக்காக தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்க்காமல் செஞ்சிங்கனாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாயில் நம்ம தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வெந்தயம், கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். எப்போவுமே புளிக்குழம்பு இந்த மாதிரி குழம்பு எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க. அதுதான் நல்லது. இப்போ புளி கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ப கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா மிளகு சேர்த்துக்கோம் இல்லையா, காரமாக இருக்கும். அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவும் இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் நிறைய பேர் வராங்க, நிறைய குழம்பு வைக்கணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் நிறையவே சேர்த்துக்கலாம். மித்தபடி தேங்காய் ஒரு டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறோம். இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியும் சேர்த்துக்கலாம். பொடி சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா கசப்பாயிடும் குழம்பு. அவ்வளோதான், கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது ஒரு வாரம் ஒரு 10 நாள் கிட்ட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், கெடாமல் இருக்கும். இதை ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுங்கள். சில்வரில் ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. நல்ல எண்ணெய்லாம் திரண்டு அப்படியே பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது இந்த குழம்பு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா பருப்பு துவையல் தான். அதுவும் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். நல்ல வாசனை வர அளவுக்கு நம்ம பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கருவேப்பிலை குழம்புக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா பருப்பு துவையல் தான். இதுக்கு நான் புளி வைக்க போகிறதில்ல. காரத்துக்கு நான் ஒரே ஒரு பட்டை மிளகாய் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா ரொம்ப காரம் வச்சாலும் இது எடுபடாது. அதனால் ஒரே ஒரு பட்டை மிளகாய் தான் நான் சேர்த்துக்க போகிறேன். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக தேங்காய், ஒரு பல்லு பூண்டு, இதுக்கு தேவையான உப்பு இதெல்லாமே சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பருப்பு துவையல் ரெடி ஆயிடுச்சு. வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக அதே சமயம் சிம்பிளாக ஒரு சமையல் செய்யலாம் அப்படின்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.